வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எக்காரணம் கொண்டும் இந்த விடயம் நிறுத்தப்பட மாட்டாது, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. சர்ச்சைக்குரிய 6ஆம் தர ஆங்கில பாடப்புத்தக விவகாரம். தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலகல். புத்தாண்டு தினத்தன்று நிகழ்ந்த சோகம். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. லாப் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு. கிராம உத்தியோகத்தர்கள் மீது முன்னெடுக்கும் தொடர் தாக்குதல். சம்பவத்தை கண்டித்து போராட்டம். சிகரெட் பில்டரை தடை செய்ய நடவடிக்கை. ஒவ்வொரு நாளும் வீசப்படும் சிகரெட்கள் மில்லியன்களில். கிண்ணியாவில் அதிரடி நடவடிக்கை. போலீஸ் பரிசோதகர் கைது. காரணம் என்ன? பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. போத்தலில் போதைப் பொருள். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. லாபமற்ற 40 கிராமிய வீதிகளில் நேற்று முதல் அரச பேருந்து சேவை ஆரம்பம். அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து அக்கும்புர கண்கொட்டுவ பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் வீடுகளை இழந்த மக்களுக்காக கண்டி பூஜாப்பட்டிய வெல்கால ஸ்ரீ சுதர்சானராம விகாரையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையத்திற்கு நேற்று பிற்பகல் சென்று அந்த மக்களை நலன் விசாரித்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அங்கு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதுடன் அந்த மக்களின் நலன்புரி மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய்ந்திருந்தார். இதேவேளை புத்தாண்டு முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களையும் சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு தலதா மாளிகையை தரிசிக்க வந்த மக்களுடன் சுமூகமாக உரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு ஆசி தெரிவித்த அஸ்கிரி மகாநாயக்க தேரர் மக்களுக்கு சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசு முன்னெடுக்கும் திட்டங்களை புத்தாண்டில் புதிய பலத்துடன் செயற்படுத்த வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் ஜனாதிபதி அஸ்கிரி தரப்பு அனுநாயக்க தேரர் நாரம்பனாவே ஆனந்த தேரரை சந்தித்து அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார். இது இவ்வாறு இருக்க எக்காரணம் கொண்டும் வாகன இறக்குமதி நிறுத்தப்பட மாட்டாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சூறாவளிக்கு பிறகு வாகன இறக்குமதியை நிறுத்த வேண்டும் என்றும் அந்த பணத்தை பேரிடருக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் சிலர் கூறினாலும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாதென ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். யார் என்ன சொன்னாலும் பொது சேவை வாகன குழு புதுப்பிக்கப்படும் என்றும் கூறிய ஜனாதிபதி இந்த ஆண்டு இதற்காக 25 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டு வருவாய் துறையினர் ஆய்வுக்காக சென்றிருந்த போது ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் யாராவது வரி ஏய்ப்பு செய்தால் அவர்களின் பதவி எதுவாக இருந்தாலும் சட்டத்தை தவறாமல் அமுல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சட்டத்தை அமுல்படுத்துவதில் குறைபாடுகள் இருந்தால் சட்டத்தை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். சிலர் ஏப்ரல் மாதத்தில் நாடு சரிந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் பொருளாதார காரணிகள், ஏற்றுமதி, சுற்றுலா, வெளிநாட்டு இடப்பெயர்வு மற்றும் வெளிநாட்டு உதவி என அனைத்தையும் நாம் பார்த்தால் இந்த ஆண்டு மிக உயர்ந்த ஆண்டாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஆண்டு வாகன பழுதுபார்ப்புக்காக 25 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பொது சேவை வாகன குழு புதுப்பிக்கப்படுகிறது. யார் என்ன சொன்னாலும் வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாங்கள் அதை செய்கிறோம். சிலர் அதை நிறுத்திவிட்டு இந்த பணத்தை இந்த பேரழிவில் போடச் சொன்னார்கள். இல்லை, அது நடக்காது. இரண்டிற்கும் எங்களிடம் பணம் இருக்கிறது. வருவாய் துறையாக சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின் படி நமக்கு உரிமையுள்ள அனைத்து வரிப்பணத்தையும் நாம் பெறுகிறோமா என்று பார்த்தால் நிலைமை என்ன? வரிகள் எவ்வாறு ஏய்ப்பு செய்யப்படுகின்றன என்பதையும் நாங்கள் அறிவோம். ஏய்ப்பு வரலாறு எங்களுக்கு தெரியும். ஒரே இரவில் வரி திருத்தங்களில் வரலாறு உள்ளது. அவை தணிக்கை அறிக்கைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது ஒருபோதும் நடக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது தங்கள் குடும்ப உறவுகள், அரசியல் தொடர்புகள் அல்லது அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் வரிகளை திருத்த மாட்டார்கள். ஒன்றாக போராடுவோம். சட்டங்கள் போதாதென்றால் சட்டங்களை வலுப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தரமாறு ஆங்கில பாடத்திட்டம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையும் வரை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திர தனது பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகவுள்ளார். குறித்த விவகாரம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்கும் வகையில் பதவியிலிருந்து விலகியிருக்குமாறு பிரதமரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தரமாறு மாணவர்களுக்கான புதிய ஆங்கில பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்ற சில விடயங்கள் சமூக மட்டத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து முறையான விசாரணைகளை நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த விசாரணைகள் நிறைவடையும் வரை அவர் தனது பணிகளிலிருந்து விலகியிருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புத்தாண்டு தினமான நேற்று அம்பலாங்குடையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையை விட்டு விலகி தென்னை மரத்தில் மோதியதில் ஓட்டுநர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வியாழக்கிழமை அதிகாலை கோடகம பகுதியில் வாகனம் சாலையை விட்டு விலகி சாலையோரத்தில் இருந்த தென்னை மரத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து நடந்த நேரத்தில் கார் அம்பலாங்குடையிலிருந்து ஹிக்கடுவை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஒரு பாதசாரியை தவிர்க்க முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மேற்கொள்ளப்படவிருக்கும் போராட்டத்திற்கு அனைவரும் மதபேதங்களின்றி கலந்து கொள்ளுமாறு சமூக அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சி பேதம் மற்றும் பொது அமைப்பு பாகுபாடுகளை அனைவரும் கடந்து தையிட்டி போராட்டத்தில் எதிர்வரும் 3ஆம் திகதி கலந்து கொள்ள வேண்டும். இதனூடாக ஒரு வலுவான செய்தியை இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் சொல்லக்கூடியதாகவும் அழுத்தம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். எனவே அனைவரும் கலந்து கொண்டு எமது வலுவான எதிர்ப்பை வெளிப்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் சமையல் எரிவாயு விலையை அதிகரித்துள்ளதாக லாஃப் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாஃப் சமையல் எரிவாயுவின் விலை 150 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்புக்கு அமைய அதன் புதிய விலை 4250 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாஃப் சமையல் எரிவாயுவின் விலை சந்தையில் 4100 ரூபாயாக காணப்பட்டது. அவ்வாறே 5 கிலோகிராம் லாஃப் எரிவாயுவும் 65 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டது. அதன் புதிய விலை 1710 ரூபாயாகும். மொசலி பிரதேச செயலாளர் பிரிவில் கடமையாற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றமையை கண்டித்து கடந்த 31/12/2025 காலை மொசலி பிரதேச செயலகத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மேலும் கிராம அலுவலர் ஒருவர் தாக்கப்பட்ட நிலையில் சிலாபத்துறை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் தாக்கியவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் மொசலி பிரதேச கிராம அலுவலர்கள் ஒன்றிணைந்து மொசலி பிரதேச செயலகத்திற்கு முன் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கிராம அலுவலரை தாக்கியவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கத்தின் அனர்த்தம் தொடர்பான அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படும் போது பொதுமக்களால் தாம் பாதிக்கப்படுவதாகவும் அறிவித்தலுக்கு மாறாக நாம் எவ்வாறு செயற்படுவதென கேள்வி எழுப்பியதோடு எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என மொசலி பிரதேச கிராம உத்தியோகத்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிகரெட் பில்டரை தடை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அரசு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சு ஆகியவற்றுடன் புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய அதிகார சபை பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றது. அழிவடையாத கழிவுப் பொருட்களில் ஒன்றான சிகரெட் பில்டர்களை தடை செய்வது குறித்து தங்களின் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் சுமார் 6 மில்லியன் சிகரெட் பில்டர்கள் சுற்றுச்சூழலில் சேர்கின்றன. இது நாட்டின் உட்காத கழிவுப் பொருட்களில் ஒரு பெரிய பாதிப்பாகும். குறிப்பாக நீர் நிலையங்களில் தேங்கும் சிகரெட் பில்டர்களால் ஏற்படும் தீங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 2025 சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற 11வது புகையிலை கட்டுப்பாட்டு மாநாட்டில் நாட்டில் சிகரெட் பில்டர்களை தடை செய்வதற்கான சர்வதேச சமூகத்தின் முன்மொழிவை இலங்கை ஏற்றுக்கொண்டுள்ளதோடு தூய்மையான இலங்கை திட்டத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை செயற்படுத்தவும் ஒப்புக்கொண்டுள்ளது. கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ள நிலையில் ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக லஞ்சமாக 10,000 ரூபாயை கோரி அதனை வேறொருவர் ஊடாக பெற்றுக்கொள்ள முயற்சித்த போதே குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா போலீஸ் நிலையத்தினுள் வைத்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இந்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக வழங்கப்படும் 6,000 ரூபாய் உதவித்தொகை வங்கியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் நேற்று முதல் இந்த உதவித்தொகையை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வாங்குவதற்காக வவுச்சர்கள் விநியோகம் மற்றும் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வாங்குவதற்காக 6,000 உதவித்தொகையை பிப்ரவரி 5ஆம் திகதிக்குள் அரசாங்கம் நிறைவு செய்யும் என்றும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. களுத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவருக்கு போத்தலினுள் மிக சூட்சுமமான முறையில் மறைத்து வைத்து போதைப் பொருட்களை வழங்க முயன்ற நபர் ஒருவரை களுத்துறை வடக்கு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சுமார் 4 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான 4 வகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரை பார்வையிட வந்தவர் காவல்துறையினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போதே இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. குறித்த நபரிடமிருந்து 9,130 மில்லிகிராம் ஹெரோயின், 5,000
1990 மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப்பொருள், 6670 மில்லிகிராம் போதை மாத்திரை தூள் மற்றும் 4040 மில்லிகிராம் அடையாளம் காணப்படாத போதைப்பொருள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பண்டாரகம மேற்கு பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை வடக்கு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பொருளாதார ரீதியாக லாபமற்ற கிராமிய வீதிகளில் நேற்று முதல் பேருந்து சேவைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து சிரமங்களை எதிர்நோக்கும் பொதுமக்களின் வசதிக்காக இந்த சேவை முன்னெடுக்கப்பட்டதுடன் பாதீட்டு முன்மொழிவுகளின் கீழ் இதற்காக 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிசுசெரிய, கெமிசெரிய மற்றும் நிசிசெரிய ஆகிய திட்டங்களுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 3300 மில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.